சக்தி பராசக்தி. என் அன்பு தங்கமே, நீ உயிராய் நேசிக்கும் ஒரு உறவு இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று துடித்து கொண்டே இருக்கின்றது. ஒரு உண்மையை உன்னிடம் சொல்லி ஆக வேண்டும் என்று அந்த ஓர் உறவு ஏங்கிக் கொண்டே இருக்கின்றது தங்கமே. அவற்றை என் மூலமாக உனக்கு அனுப்பி இருக்கின்றது. அம்மா, எப்படியாவது நான் நேசிக்கும் உறவிடம் என்னை கொண்டு சேருங்கள் என்று கூறி நீ என்னிடம் கேட்டாய் அல்லவா? அதனால்தான் நான் இப்பொழுது அதற்கு பதில் அளிக்க வந்துள்ளேன் தங்கமே. இப்பொழுது உன் துணையை பிரிந்து கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கின்றாய். அவர் ஏதாவது ஒரு தவறு புரிந்துவிட்டால் அதை உன்னால் மறக்க முடியாமலும் மன்னிக்க முடியாமலும் தவித்து கொண்டு இருக்கின்றாய். அச்சூழ்நிலையில் நீ இப்பொழுது பிரிந்து இருக்கின்றாய் தங்கமே. தவறு செய்வது இயல்புதான். தவறு செய்யாமல் இவ்வுலகத்தில் யாருமே இல்லை. மறப்பதும் மன்னிப்பதும் மனித குணம்தானே. தாம் செய்த தவறை உன்னிடம் பலமுறை மன்னிப்பும் கேட்டிருக்கின்றார். உன்னால் மன்னிக்க முடியவில்லை என்றால் மௌனமாக இருந்துவிடு தங்கமே. மீண்டும் மீண்டும் போய் பேசிக் கொண்டிருந்தால் பிரச்சனை பெரியதாகத்தான் இருக்கும். நீ மௌனமாக இருந்தால் அவரே தானாகவே உன்னிடம் தேடி வந்து பேசுவார். வாழ்க்கை என்றால் 1000 கஷ்டம் நஷ்டங்கள் இருக்கத்தான் செய்யும். கணவன் மனைவிக்குள் சண்டை வருவது இயல்புதான். ஆனால் அந்த சண்டை குறுகிய காலத்திற்குள் தீர்ந்துவிட வேண்டும் தங்கமே. என் பிள்ளையும் நீயே அப்படியே இரு. அப்பொழுதுதான் உனக்கு பிடித்தவாறே வாழ்க்கை இருக்க முடியும். இங்கு நிறைய பேர் அவரவர் பிடித்த வாழ்க்கையை வாழ்வதில்லை. ஏதோ ஒரு சூழ்நிலையால் இந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு தன் குழந்தைகளுக்காக வாழ்கிறார்கள். இதுவே நிதர்சனமான உண்மை தங்கமே. அம்மா உன்னிடம் சொல்லி புரிய வைத்து விட்டேன். நீ நேசிக்கின்ற உறவும் உன்னை மிகவும் நேசிக்கின்றார். அவர் வாயாலே நீ இல்லாமல் நான் இல்லை என்று கூறப் போகின்றார். மகிழ்ச்சி மலையில் நீ நனைய போகின்றாய். ஓம் சக்தி பராசக்தி.